அன்பானவர்களே, தினமொருத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 66:12 தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய அனுபவம் நெருப்பையும் ஒரு காட்டாற்று வெள்ளத்தைப் போல தண்ணீரையும் கடந்து வந்தாங்களாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்துகள், சோதனைகளை நாங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டோம், சந்திச்சிட்டோம். பிறகு என்ன நடந்தது என்றால், நீங்கள் இப்போ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்துட்டீங்கப்பா என்று ஒரு நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த வார்த்தை எழுதுகிறார். இன்றைக்கும் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற தூது, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெளிச்சம் என்னென்னா, இன்றைக்கு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ சகிக்க முடியாத சோதனைகள், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை வியாதி, என் குடும்பத்தில் மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது என்று பலவிதமான சோதனையான காலகட்டங்களிலே இருக்கிற நிலையிலே நாம் சொல்லுகிறோம். பல விதத்தில் நெருக்கப்படுகிறோம். ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு போராட்டம், நான் நல்லா தான் இருக்கனே, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்றெல்லாம் பல விதங்களிலே நமக்கு கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்வார்த்தை என்னென்னா, சங்கீதக்காரருடைய அனுபவம் இப்படித்தானே சொல்லுது. அவருக்கு இதே போல தான் சோதனைகளை சந்திச்சிருக்காரு. ஆனால் முடிவு என்னென்னா, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் வச்சுட்டாராம். பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டாராம். அருமையானவர்களே, இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி வரக்கூடிய மகிமைக்கெல்லாம் ஒப்பிடத்தக்கவை அல்ல. கர்த்தர் இனி வரக்கூடியதான் நாட்களில் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வு, மேன்மை, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு இன்னைக்கு படுகிற அத்தனை பாடுகளும் நிகர் ஆகாது, சமம் ஆகாது. ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளையே நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அடுத்த அடி எடுத்து உங்களால் வைக்க முடியாது. நாளைய தினத்தை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு எனக்கு நெருக்கடிகள், ஆனால் இது சீக்கிரத்தில் மாறும். நிச்சயமாக எனக்கு செழிப்பான, விசாலமான, ஆசீர்வாதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 16 சொல்லப்பட்டிருக்குது, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான ஒரு சுதந்திரம் உண்டு என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எந்தெந்த விதத்திலையெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கப்படுறீங்களோ, விடுங்க. உங்களுக்கு ஒரு விசாலமான நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல ஆசீர்வாதமான ஒரு நல்ல இடம் இருக்குது. அதை நினைங்க. கர்த்தரை நம்பி வந்து நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. இக்காலத்து பாடுகள்லாம் இனி வரக்கூடிய அந்த உயர்வுக்கு சமமானவை அல்ல. ஆகவே இதையே யோசிக்காமல் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்கள், யோசனைகள், சித்தங்களை குறித்து சந்தோஷமாக ஆவிக்குரிய கண்களில் பாருங்கள். அதை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. உங்கள் வாழ்விலே இனி சோகமான காரியங்கள் இல்லை. நம்பி இந்த நாளை அடியெடுத்து வையுங்கள். நல்லது நடக்கும், காத்திருங்களே. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த நல்ல வேலையில் கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரே நீர் பேசி நல் வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் தீயை போல, தண்ணீரை போல பல ஆபத்துகள், பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஆண்டவரே, எதிர்காலம் எங்கள் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்க போது அதை நினச்சி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே அந்த வாழ்வை எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, நீர் எங்களை உங்கள் பிள்ளையாக வச்சிருக்கிறதுனால, நாங்கள் உங்களை தகப்பனாக ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் வாழ்விலே தோல்வி இல்லை, அவமானம் இல்லை. எங்களுக்கு நீண்ட நெடுந்தூரமான பிரயாணத்தை வச்சிருக்கிறீங்க. அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சுகம் பலனடைந்து எழும்பி பிரகாசிப்பார்களாக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தண்ணீரும் நெருப்பும் கடந்து போயிற்று, செழிப்பான இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி.